ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் வந்து அரை கப் அளவுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ஜவ்வரிசி இருக்குது இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். மீதி எடுக்கிற எல்லா பொருளுமே நம்ம இதே கப்லேயே அளந்து எடுத்துக்கலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வறுத்து எடுத்துக்கலாம். கலர் எதுவும் மாற தேவையில்லைங்க, லைட்டாக இது வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். லைட்டாக சூடாக இருந்தால் கூட நீங்கள் ஃபேனுக்கு கீழே வச்சு நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, லைட்டாக கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சி எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. வச்சு நம்ம அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து வெல்லத்தை துருவி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. இந்த வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி இந்த ஜவ்வரிசி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா, அது வந்து ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படுங்க. அது ஒரே அடியே உள்ளே சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கீழே வச்சு நல்லா கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அரை கப் ஜவ்வரிசிக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கும்போது தாங்க கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த கட்டி சேர்ந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்டே நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு இல்லைங்கன்னா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மேலே வச்சிடலாங்க. வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சாலும் ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி கலர் மாறுது இல்லைங்களா, கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஆல்ரெடி நம்ம சர்க்கரை பாகெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வடித்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சர்க்கரை பாகு உள்ளே சேர்க்கணுங்க. அந்த லைட்டாக கலர் மாறுது இல்லைங்களா, அப்போவே நீங்கள் உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசிக்கு வந்து 1 கப் அளவு கட்டி வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் கட்டி வெல்லம் சேர்த்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துருக்கேன். இதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. ஒருவேளை உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நான் நட்ஸ் இருக்கு இல்லைங்களா, முந்திரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். முந்திரி பாதம் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதை நெய்யில் வறுத்து சேர்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே கொஞ்சமாக உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாங்க. ரொம்ப நேரம் போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தாலும் ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்குங்க, அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அந்த பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், எந்த கலருமே சேர்க்காம நல்லா கலர்ஃபுல்லான நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. ஜவ்வரிசி ஒரு அரை கப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க.